ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் பியூட்டி டாக். நம்ம கல்யாண பொண்ணா இருந்தா கண்டிப்பா வெளியில போவோம், வெளியில அலைவோம், நிறைய விஷயத்துக்காக நம்ம வெளியில போக வேண்டியதா இருக்கும். நம்மளோட ஸ்கின் வந்து டேன் ஆயிடும், தண்ணினாலேயோ இல்ல சன்னாலேயோ டேமேஜ் ஆயிரும், டேன் ஆயிரும். நம்ம என்ன நினைப்போம், நம்ம கல்யாணத்து அன்னைக்கு மேக்கப் போட்டு நல்ல பயங்கரமா க்ளோவா சூப்பரா பிரைட்டா இருக்கும். ஆனா மேக்கப் போறதுக்கு முன்னாடியோ மேக்கப்பை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட ஸ்கின் வந்து எப்போதுமே நல்ல க்ளோவா பிரைட்டா இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட ஆசை. அதுக்கப்புறம் பார்த்துட்டு என்னடா மேக்கப் போடும்போது சூப்பரா இருந்துச்சு பொண்ணு, அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்கின் வந்து இவ்வளோ டல்லா இவ்வளோ ஒரு க்ளோவே இல்லாமல் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. நம்மளோட ஸ்கின் வந்து எப்பவுமே க்ளோவா இருக்கணும். நிறைய பேருக்கு இந்த ஃபவுண்டேஷன் அந்த கல்யாண மேக்கப்லாம் போடும்போது டக்குன்னு வந்து ஸ்கின் வந்து டேன் ஆன மாதிரி இருக்கும். ஏனே தெரியாது, அந்த ப்ராடக்ட் ஒத்துக்காம இருக்கலாம், போடுறது நம்ம சம்திங் ஏதாவது ஒத்துக்காம இருக்கலாம். இதுக்காக நம்ம பார்லர்ல தேடி போனோம் அப்படின்னா 3 நாள் வரைக்கும் நல்லா இருக்கும், 4 நாள் வரைக்கும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எங்கேயாவது வெளியில போறோம் அப்படின்னா முன்னாடி இருந்ததை விட ரொம்பவே கருப்பாயிரும் ஸ்கின் வந்து. அந்த அளவுக்கு ஒரு ஹெல்த்தியான க்ளோவோ ஒரு ஹெல்த்தியான பிரைட்டனிங்கோ பார்லர்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதுதான் உண்மை. இது கல்யாண பொண்ணு மட்டும் கிடையாதுங்க, நம்ம எல்லாத்துக்குமே எப்போதுமே நம்மளோட ஸ்கின் வந்து பார்க்கறதுக்கு பிரைட்டாகவும் க்ளோவாகவும் இருக்கணும்னு தான் ஆசை. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இது நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய ஸ்கின் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களால் நல்லாவே டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு நான் என்ன ஃபாலோ பண்ண போகிறேன்னா, ஸ்கின்னை வந்து கிளென்ஸ் பண்ண போகிறேன். ஒரு டபுள் கிளென்ஸ் மாதிரி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறது வாவோட விட்டமின் சி கிளென்சர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ரெகுலராக என்ன கிளென்சர் யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாவோடதில் வந்து ஒரு ப்ரஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஒரு சிலிக்கான் ப்ரஷ்ஷு. ஸோ அதை வச்சு நல்லா வந்து சர்க்குலர் மோஷனில் வந்து நான் நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். எப்போதுமே நம்ம வந்து கொஞ்சம் வெளியில் அலையிறோம், டேன் ஆயிருக்கு அப்படின்னாலே இந்த மாதிரி சின்னதாக ஜென்டிலான ஒரு ஸ்க்ரப்பு வந்து நம்மளுக்கு தேவை ஃபேஸ் வாஷ் போது அந்த டைமில் மட்டும். ஓகேவா? நம்ம பண்ண போகிற ஸ்டெப்ஸ்லாம் வந்து பிரைடுக்கான ஒரு கோல்டன் ஃபேஷியலாக நம்ம வச்சுக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ, ஒரு தேஜஸ் வந்து ஃபேஸில் வந்து இருக்கும். ரொம்ப நாளாக வந்து ஸ்கின் வந்து டேனாக இருந்தால் கூட இது இன்ஸ்டண்ட்டாகவே நல்ல ஒரு க்ளோவும் ஒரு பிரைட்டனிங்கும் வந்து கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் தான் நம்ம இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கையில் வச்சு நான் வந்து எப்போதும் ஃபேஸ் வாஷ் எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் பண்ண வேணாம், அந்த ஃபேஸ் வாஷ் டைம்லேயே இது எல்லாத்தையும் நம்ம பண்ணி முடிச்சிடலாம். பண்ணிவிட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து செகண்ட் கிளென்சிங் வந்து நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 1 ஸ்பூன் கடலை மாவு நான் எடுத்திருக்கேன். இன்கேஸ் உங்களோட ஸ்கின் வந்து கடலை மாவு ஒத்துக்காதுன்னா நீங்கள் முல்தானி மெட்டி எடுத்துக்கலாம். அதுவும் வந்து நல்ல ஒரு கிளென்சர். 2ல் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். கடலை மாவு நல்லா வந்து ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அது கூட நான் ஆட் பண்ண போகிறது ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது பீட்ரூட்டோட ஜூஸு தான். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பீட்ரூட்டை வந்து நல்லா கெட்டியாக ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஹாஃப் பீட்ரூட் போதும். இது வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபேர்னஸ் வந்து கொடுக்கும், ஒரு பிரைட்டனிங் ஒரு ஒயிட்டனிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஸ்கின்னை நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். டேன் இருந்தால் இன்ஸ்டண்ட்டாகவே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இது ஒரு நல்ல டீடேன் இன்க்ரீடியண்ட். ஓகேவா? ஸோ கொஞ்சமாக தேவையான அளவு இதில் நான் வந்து ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் மாதிரி, நம்ம ஃபேஸ் வாஷ் கையில் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த கன்சிஸ்டன்சியில் இதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து நல்ல ஒரு சாஃப்டாக ஃபேஸ் வாஷ் மாதிரி தான் இருக்கும். ஃபேஸில் வந்து ஃபஸ்ட்டு நல்ல ஒரு அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட 2 கையையும் வச்சு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க. எப்போதுமே கிளென்சிங் பண்ணால் நம்ம எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணி மசாஜ் பண்ணுங்கள். ஏன்னா சும்மா டக்குன்னு ஓரலாக நம்ம பண்ணிட்டு போயிட்டா எதுவுமே பெருசாக ரிசல்ட் இருக்காது. நம்ம ஸ்கின்னில் வந்து அது செட் ஆகணும். அப்போ தான் அந்தளவுக்கு ரிசல்ட் வந்து இருக்கும். நல்லா கண்ணை சுற்றி ஃபுல்லாக பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பண்ண போகிறது வந்து ஸ்க்ரப்பிங்காக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம எடுத்துக்கிறது வந்து அரிசி மாவு தான். அரிசி மாவு கூட பீட்ரூட் ஜூஸு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்ன நீங்கள் பிரைடுக்கு சூப்பரான அப்படிலாம் சொன்னீங்க, கடைசியில் வந்து சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆக்சுவலாக வந்தால் இந்த மாதிரி சிம்பிளான விஷயம் தான் நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் வந்து பெரிய பெரிய சம்மந்தமே இல்லாத, இல்லை வந்துட்டு நம்மளுக்கு பேரே வராத, இல்லை நம்மளுக்கு கிடைக்காத ஒரு இன்க்ரீடியண்ட்டை சொன்னால் அது வந்து நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கும், அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. இல்லவே இல்லை, நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கிற விஷயந்தான் சூப்பராக நம்மளோட ஸ்கின்னை வந்து பாலிஷ் பண்ணும். ஆனால் ஸ்டெப்ஸை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்.
இதை வந்து நீங்கள் 5 to 7 minutes நல்லா சின்னதாக கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இது நல்ல ஒரு பேபி பிங்க்கில் ஒரு ரோஸ் கலர் இருக்கும்ல, ரோஜா இதழ் அந்த கலரில் இருக்கும். அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு 5 to 10 minutes வரைக்கும் வச்சுருங்க, ட்ரை ஆகட்டும். ஏன்னா அரிசி மாவு நல்லாவே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் பிரைட்டனிங் கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் யூஸ் பண்ண போகிறது ஹனி வந்து நம்மளோட ஸ்கின்னை க்ளோ பண்ணுறதுக்காக, கிளென்ஸ் பண்ணுறதுக்காக, நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கறதுக்காக நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நான் சுத்தமான ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கின ஹனி 1 ஸ்பூனு, பீட்ரூட் ஜூஸ் 1 ஸ்பூன் அவ்வளோதான் எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல வந்து சாஃப்டாக ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இதை நம்ம ஃபேஸில் நல்லா வந்துட்டு மசாஜ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஃபேஷியல் ஸ்டெப்ஸ் மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல கையை நல்லா அழுத்தமாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஸ்கின்னோடு செட் ஆகிற மாதிரி நல்ல ஒரு மசாஜ் வந்து கொடுங்க. இப்படி கொடுக்கும்போது நல்லாவே அது ஸ்கின்னில் செட் ஆகும். ஸ்கின் வந்து சாஃப்டாக இருக்கும். ஒரு க்ளோவிங், ஒரு தேஜஸ் வந்து இருக்கும். நம்ம டக்குன்னு பண்ணிட்டு போனால் ஒன்றும் இருக்காது. இதை பண்ணுறது எல்லாம் மொத்தமாகவே நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு 15 to 20 minutes தான் ஆகும். டோட்டலாகவே அவ்வளோதான் ஆகும். 20 minutesக்குள்ளே நீங்கள் முடிச்சிடலாம். கடைசியாக வந்து பேக் மாதிரி போட போகிறோம். அதுக்கு நான் எடுக்கிறது வந்துட்டு ரோஸ் பெட்டல் பவுடர் இல்லைன்னா ஆரஞ்சு பீல் பவுடர். இது ரெண்டில் ஏதாவது ஒரு இன்க்ரீடியண்ட் எடுத்துக்கோங்க போதும். அது கூட பீட்ரூட் ஜூஸை ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்ல ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு ஆரஞ்சு பீல் நல்லா இருக்கும்னா எடுத்துக்கோங்க. சில பேருக்கு ரோஸ் பெட்டல் நல்லா ஒரு பிரைட்டனிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்கவுங்க ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் நீங்கள் செம்பருத்திப்பூ பவுடர் கூட எடுத்துக்கலாம். அதுவும் நல்ல ஒரு க்ளோவிங் வந்து கொடுக்கும், ஒரு பிரைட்டனிங் வந்து கொடுக்கும். அது கூட பீட்ரூட் ஜூஸை ஆட் பண்ணி நல்ல ஒரு திக்கான லேயராக பேக் போட்டுக்கோங்க. பேக் போடும்போது நல்ல ஒரு மசாஜ் மாதிரி குட்டியாக மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேக்கை வந்து ஒரு திக்கான லேயராக போட்டுக்கோங்க. இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மறக்காமல் கழுத்துக்கும் போடுங்க. நீங்கள் கைக்கு போடுறதா இருந்தாலும் தாராளமாக சேம் ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்டார்டிங்கில் நான் என்னோடய ஸ்கின் காமிக்கும்போது எவ்வளோ டல்லாக இருந்தது. இப்போ பாருங்கள், நான் வந்து இயர்லி மார்னிங் எழுந்துச்சி பண்ணுறேன். என்னோடய ஃபேஸ் வந்து நல்லா தூங்கி எழுந்திரிச்ச மாதிரி நல்லாவே இருக்குது. பட் இருந்தாலுமே ஒரு பிரைட்டனிங், நல்ல ஒரு க்ளோ வந்து தெரியுது. இன்ஸ்டண்ட்டாகவே ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி கொடுத்துருக்கு. ஸ்கின் பார்க்க அவ்வளோ தேஜஸாக சூப்பராக இருக்கும். இது பண்ணுறது நெசசரின்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம அவ்வளோ ஃபவுண்டேஷன், அவ்வளோ மேக்கப், அவ்வளோ லைட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட ஸ்கின் வந்து உடனே வந்து டேமேஜ் ஆகலைன்னா கூட அப்படி கொஞ்சமாக நம்மளோட ஸ்கின் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ஒரு 1 week வந்து ரொம்பவே டல்லாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. நம்மளோட ஸ்கின்னை ஹெல்த்தியாகவும் வச்சுக்கும். பார்த்தோட விட்டுறாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு நீங்கள் கூட ஷேர் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. என்னோட டெய்லி அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம், கப்பிள் ரீல்ஸ் நீங்க பார்க்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன். அது வரைக்கும் பை பாய் அண்ட் தேங்க்யூ.